டிமோனா இந்த பேர் இனிமே ஹிரோஷிமா நாகசாகிக்கு அடுத்ததாக அழியப்பட்ட ஒரு நகரமாக அறிவிக்கப்படும் கூடிய விரைவில். இஸ்ரேலுடைய இந்த பகுதி ரொம்ப பெரிய அளவில் சேதமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஹெட்கேட் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய எதிரி சியாவோ சன்னியோ ஒட்டுமொத்த இஸ்லாமும் தான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். இவர் எந்த இடத்துல வச்சு இதை பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஈரான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அழுதுருக்காங்க இஸ்ரேல். இதற்கு பேரலாக என்னங்க நட்டுன்னு போட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஆயுதம் தரேன், ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு வடகொரியா இப்போ ஈரானுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய செய்தி என்ன? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. ஈரான் கிட்ட 400 kg அளவிற்கான யுரேனியம் இருக்கு. மலைகளுக்குள்ள அதை மறைச்சு வச்சிருக்காங்கங்கிற தகவலும் ரிலீஸ் ஆயிருக்கு. போர் ஆரம்பிச்சதுல இருந்து 2 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது தரையில் ஏற்பட்டால் பரவாயில்ல, மலையில் எப்படி ஏற்படும், புகைமூட்டமாக இருக்கு அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டிவி நிகழ்ச்சிகளில் பேசப்படக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஈரானால் 11 அணுகுண்டுகள் தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. 11 அணுகுண்டுகள் தயாரிக்க முடியுமா ஈரான் கிட்டையா? அப்போ அதை வச்சு அமெரிக்கா, இஸ்ரேலு அப்படி ஒரு நாடு இருந்துச்சு அப்படின்னு ஃப்யூச்சரில் பேசக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போது ஈரான் வளர்ந்து நிற்கிறாங்க. இப்போ தான் ஒரு F-35 ஈரான் முடிச்சு விட்டாங்க. அது அகச்சிவப்பு கதிர்களை வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் 2வது ஒரு F-16 அந்த போர் விமானத்தையும் இப்போ இன்னைக்கு காலையில் வீழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. தொடர்ச்சியாக வீழ்த்தவே முடியாத அமெரிக்க ஆயுதங்கள் எல்லாமே இன்னைக்கு தரையில் மண்டியிட்டு கிடக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதுவும் இந்த சம்பவத்தை எங்கே வச்சு பண்ணியிருக்காங்கன்னா, துபாயினுடைய விமான நிலையத்தில் தரையிறங்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போ அந்த F-16 மேலே ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய தாக்குதல் எங்கே இருந்து வரணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவ்வளவு துல்லியமான தாக்குதலை துபாயில் வச்சு அடிச்சிருக்காங்கன்னா ஈரான் பக்கா கால்குலேட்டடான ஒரு வெப்பன்ஸை வச்சுருக்காங்கங்கிறது மட்டும் புரியுது. ஷிமோன் பெரேஸ் நெகேவ் இந்த பேர் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது ஒரு அணு ஆராய்ச்சி மையம். இது எங்கே இருக்குது அப்படின்னா, டிமோனா அப்படிங்கிற ஏரியா நீங்கள் இஸ்ரேலில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்குது. இதன் மீது இன்றைக்கி இரவு அதாவது சரியாக நேற்று இரவு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி காலையில் கிடச்சிருக்கக்கூடிய தகவலின்படி இதுவரைக்கும் 59 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகுது. ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. அது தொடர்பான காட்சிகள்லாம் நம்மகிட்ட கிடச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள். டியாகோ கார்ஜியா வரைக்குமே ஈரானால் பயணிக்க முடியும் அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவிலான ஆபத்தில் கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2000 கிலோமீட்டரை தாண்டி ஈரானால் பயணிக்க முடியாது ஏவுகணைகளால் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் டியோகோ கார்ஜியாவினுடைய கடல் பகுதி வரைக்கும் ஈரானால் அக்சஸ் பண்ண முடியுதுன்னா 4000 கிலோமீட்டர் தாண்டி பயணிக்கக்கூடிய ஏவுகணையை ஈரான் வச்சுருக்காங்க. சொல்லாமலேயே இவ்வளவு தூரம் செய்கிறாங்க அப்படின்னா அடுத்ததாக என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. மிசைல் சிட்டி அண்டர் கிரவுண்டுக்குள்ளே இருக்குது, மலைகளுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே எதை புதைச்சி வச்சுருக்காங்க, இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடிய ICBM வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாது. அப்போது இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஈரான் ஏன் இன்னும் சத்தம் இல்லாமல் அதெல்லாம் வெளியிடாமல் இருக்காங்கன்னா, இப்போவே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டிமோனா அந்த ஏரியாவில் அட்டாக் பண்ண உடனே ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அழுதுருக்காங்க. ஒரே கண்ணீர், லெட்ரு பூரா நனைஞ்சு போயிருக்கு. இதை நான் உருவகப்படுத்தி சொல்கிறேன், ரைட்டா? அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ரத்தம், அவங்களுக்கு தக்காளி சட்னியா அப்படிங்கிற கதையாக இருக்கக்கூடாது. அப்போது
அனாவசியமாக அட்டாக் பண்ணி இப்போ பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிக்கிறது யார்? இஸ்ரேல் தான். ஸோ நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் அழுதா மட்டும் அவங்க விட்டுருவாங்களா? ஏற்கனவே UAE மீது நஷ்ட ஈடு கேட்டிருக்காங்க. ஒரு நாட்டை தாக்குவதற்கு உன்னுடைய நிலத்தை நீ எப்படி பயன்படுத்துவாய் அப்படிங்கிற கொஸ்டினை இப்போது ஈரான் வந்து UAE மேலே வச்சுருக்காங்க. UAEயில் இருக்கக்கூடிய ஈரானியர்களை வெளியேற்றிட்டாங்க, கத்தாரில் இருக்கக்கூடிய ஈரானியர்களை வெளியேற்றிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்கெல்லாம் வெளியேற்றுறது நல்லது தான். அந்த இடத்துல தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டே இருக்கக்கூடிய நாட்டில் எப்படி மக்கள் வாழ முடியும்? அதனால் வெளியேற்றுவது நல்ல விஷயம்தான். பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவோ பேர் இன்னமும் துபாயில் டெய்லி ரொட்டீன் லைஃப் நடக்கிறதா நம்ப வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக அரபிகள் தமிழர்களையும் இந்தியர்களையும் வேலை வாங்கி ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு யாருக்கும் கட்ஸே கிடையாது. நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக அரபிகள் தமிழர்களையும் இந்தியர்களையும் இந்த இடம் சேஃபாக தான் இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஈரானுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறது இப்போ UAEயில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நகரத்தை குறி வச்சுருக்காங்க. அடுத்து ஒட்டுமொத்த UAEயும் குறிவைப்பதற்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? தப்பிச்சு பொழைச்சி ஃப்ளைட்டு கிடச்சதுன்னா வந்து சேருங்க நண்பர்களே. அரேபிய கடலுக்கு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கொண்டு போயிட்டு இருக்காங்களாம் இங்கிலாந்து சைடில் இருந்து. மோதல் தீவிரமடைந்ததுனால அமெரிக்கா சொல்கிறத கேட்டுட்டு நம்ம ஊரில் அந்த ஜல்லிக்கட்டு காளையை கூட்டு வருவோம்ல, அது மாதிரி ஒரு கப்பல் அந்த நீர்மூழ்கி கப்பலை பிடிச்சி இழுத்துட்டே வருது. இந்த காட்சிகள் பார்க்கவே அழகாக இருக்குது, பார்த்து ரசிங்க. பாகிஸ்தானுடைய மிக மூத்த வியூக நிபுணர், பாதுகாப்புக்கான வியூக நிபுணர் அப்துல் பாசித் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசுகிறார். இவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு உலகத்தையே பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகள். அமெரிக்கா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் பாகிஸ்தான் அணு ஆயுத ஏவுகணையை வச்சு இந்தியா மீது தாக்குதல் நடத்துவோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. போகிற போக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்படியே ஓ லேண்டில் அட்டாக் பண்ணாங்கன்னா நீ திருப்பி அமெரிக்காவை அடி, அதுக்கு எதுக்கு எங்களை போட்டு அடிக்கிற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஸோ இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். பட் இவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுக்கு இந்திய அரசு கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படிங்கிறத ஒரு இந்திய குடிமகனாக நம்ம நம்பலாம். வளைகுடா நாடுகள் இப்போ இறுதி எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஈரானுக்கு. எங்களுடைய நிலத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பது, எங்களுடைய நிலத்தை நீங்கள் அட்டாக் செய்வது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கையாக விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் பிதான் அவர் மூலியமாக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் வந்து அதை பற்றி கண்டுக்கவே இல்லாமல் அவங்க வாட்டுக்கு தொடர்ச்சியாக நேற்று இரவு வந்து டிமோனால அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஈரான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா எண்ணெய் துறைமுகம், அதில் நிறைய ரிஃபைனரி சோர்ஸ் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி அதனுடைய ரிஃபைனரிக்கான மிஷின்ஸ் வந்து வரிசையாக இருக்கும். அது ஒரு இடத்துல மட்டும் இருக்காது, அந்தந்த பகுதியில் நிலப்பகுதியில் வெவ்வேறு இடங்களில் இருக்கும். இதை எல்லாத்தையுமே கரெக்டாக சூஸ் பண்ணி ஈரானில் இருந்து ஏவுகணை விட்டு அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுடைய லேயர் 1, 2, 3, 4 இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க ஈரான். இது எல்லாமே நேற்று இரவு நடந்தது. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் ஹெக்சேக் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பரபரப்பான விஷயமாக பேசப்படுது. ரமலான் பண்டிகை இப்போ தான் கொண்டாடி முடிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஷியாவாக இருந்தாலும் சரி, சன்னியாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் அமெரிக்காவின் எதிரிகள் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இது சவுதி அரேபியா பார்த்து இதுக்கெல்லாம் கொந்தளிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கெல்லாம் சல்மான் அவர்கள் கொந்தளிக்க மாட்டார். யாரை பற்றி என்ன பேசினா என்ன, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குது அப்படிங்கிற நினப்பில் மட்டும் வாழக்கூடிய அந்த அரபிஸில் அவரும் ஒருத்தர். ஸோ இங்கே மார்க்கம் பெரிதா தன்னுடைய சுயநலம் பெரிதா அப்படின்னு சொல்லி பார்த்தா சுயநலம்தான் பெரிது அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும் வரை இங்கே மக்கள் தான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. பர்சனா நான் கிராட்டா அப்படின்னா என்னென்னா விரும்பத்தகாத மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். இதை யார் மேலே சொல்கிறா அப்படின்னா சவுதி அரேபியா ஈரானியர்களை பார்த்து சொல்கிறாங்க. எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஈரானியர்கள்லாம் வெளியில் போயிடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவ்வளவு தூரம் சொன்னதற்கு பிறகு சவுதி அரேபியா இனிமே சேஃபாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காது. சவுதி அரேபியாவில் யாராவது இருந்தீங்கன்னா, நம்முடைய தமிழர்கள் இந்தியர்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து வெளியில் வந்துடுங்க. ஏன் அப்படின்னா அங்கே பாதுகாப்பற்ற ஒரு நிலை இருப்பதாக தான் படிக்கக்கூடிய செய்திகள் மூலம் உணர முடியுது. தொடர்ச்சியாக இங்கே அரங்கேறிக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்தியா பாதுகாப்பானது. நம்ம ஊரில் இல்லாத வளமா, வாங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்போம். வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்கள் என்னையா போட்டு நையின்னு போட்டு சும்மா தலையில் போட்டு கொட்டிக்கிட்டு இருக்க,
போடு தலையவே போடு அப்படிங்கிற அளவிற்கு அவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கார். இஸ்ரேலை சும்மா நீங்கள் இப்படிலாம் போட்டு அடிக்கக்கூடாது, நான் ஒரு ஆயுதம் தரேன், அதை வைங்க, அதை தூக்கி வைங்க, ஒட்டுமொத்த இஸ்ரேலும் ஒரே ஆயுதம் தான், முடிஞ்சிடும், இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கார். ஈரானுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் தயார், ஒரு ஆயுதம் தரேன், முடிச்சு விட்டுங்க, நிறைய ஆயுதங்கள்லாம் வேண்டாம், ஒன்றே ஒன்று தரேன், முடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஈரான் வந்து ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ச்சியாக IAEA அப்படிங்கிற சர்வதேச அணுசக்தி முகமைக்கு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எங்களுடைய அணுசக்தி மையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, எங்களுடைய அணு உலைகள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எங்களுடைய இஸ்ஃபகான், நாதன்ஸ் உள்ளிட்ட இடங்கள் மீது தொடர்ச்சியாக அமெரிக்கா அட்டாக் செய்யப்பட்டிருக்கு. ஸோ எங்களுடைய இடத்துல வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் முதல் அட்டாக்குங்கிறது அவங்க சைடு தான் நடந்தது, எங்களுக்கு இழப்பீடு வேணும் அப்படிங்கிறத இப்போது அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. சேதமடைந்த பகுதிகளை வந்து புனரமைப்பதற்கு நிவாரணம் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கித்தாங்க அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபையிலையும் ரெக்வஸ்ட்டாக வச்சுருக்காங்க. எது எப்படியோ ஈரான் நடத்தக்கூடிய அந்த மூவ் அப்படிங்கிறது போரில் வந்து வித்தியாசமான ஒரு வியூகமாக தான் பார்க்கப்படுது. வியூகம் அமைத்து போர் அமைப்பது அப்படிங்கிறது அது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயம். போரில் படைகள் நிறையா இருக்கலாம், ஆயுதங்கள் நிறையா இருக்கலாம், அதை கையாள தெரிந்த வீரர்கள் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து ஈரானில் வரிசையாக ஒன்று டு ஒன்று பேக் டு பேக் அப்படி ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய அந்த வரிசைப்படியில் வந்து எதுவுமே வந்து தளர்ச்சி அடைந்ததாக எதுவுமே தெரியல. அடுத்தடுத்த தலைவர்கள் வரும்போது அவங்களும் ஸ்டெமினாவோடு போராடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. அதனால தான் ட்ரம்ப்பால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கார். நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது ஈரானுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்கான வெற்றியாக மாறாது, அது ஒட்டுமொத்த அகிலத்திற்கான வீழ்ச்சியாகவே மாறும். அமெரிக்காவோட வெற்றியும் அதையே தான் மாறும். ஸோ இந்த ரெண்டு பேரும் நடத்தக்கூடிய போரில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்னு கேட்டால் ஆயுதங்கள் தான் இங்கே ஜெயிக்குமே தவிர மக்கள் யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆயிலுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ அதிகமாகிடுச்சு. கப்பல் போக்குவரத்து இருக்குது, ஆனால் அந்த போக்குவரத்து எவ்வளவு காலம் இருக்க போகுது? ஆயிலை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் அந்த கப்பல் ஏற்படுத்துது. அங்கே ஆயிலே இல்லை, ரிஃபைனரி சோர்ஸே இல்லைன்னா அந்த கப்பல்கள்லாம் எதை கொண்டு வரும்? அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் கண்டிப்பாக நிச்சயமாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஆயில் தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். எல்லாத்தையும் அழிச்சதற்கு பிறகு எதை வைத்து நாம் வாழப்போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasad signature@gmail.com.